ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். எப்போவுமே நம்ம பொரி உருண்டையை வெளியில் தானே வாங்குகிறோம். இந்த சிம்பிள் டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சிம்பிளான ஈஸியான மொறுன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டான பொரி உருண்டையை வீட்லேயே செஞ்சிடலாம். இந்த இன்ஸ்டன்ட் பொரி உருண்டையை கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து பாருங்களேன். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், சூப்பர் டேஸ்டியாகவும் இருக்கும். விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின பொரி மிச்சம் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆனால் பொரி நல்லா மொறுன்னு இருக்கணுங்க. அதுக்கு முன்னாடி வெல்லத்தை இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நமக்கு பாகு காய்ச்சறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மக்கிட்ட ஓவன் இல்லைனா என்ன, இட்லி பானையில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வெல்லத்தை கட் பண்ணி பாருங்கள். உடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும். வெல்லம் முருகிருச்சு பாருங்கள். இப்போ நமக்கு உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது 100லேருந்து 150 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்திக்கோங்க. வெல்லம் சேர்த்துங்க, ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்திக்கோங்க. இதுலேயே நல்லா நமக்கு பாகுபதம் வந்துடும். என்னோடது கல் மண்ணெல்லாம் இல்லாத சுத்தமான வெல்லம். சப்போஸ் உங்கள் வெல்லம் டஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுட்டு அதை வடிகட்டி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நல்லா கரைச்சி வெல்லம் அழகாக நுரைச்சி திரண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்தோடனே ஒரு மெயினான டிப்புங்க, இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதில் நம்ம 1 ஸ்பூன் பால் மட்டும் சேர்த்த போகிறோம். அதுவும் பால் கூட 1 ஸ்பூன் தண்ணியை சேர்த்து அந்த பாகு கூட சேர்த்துட்டிங்கன்னா டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா தனியாக வந்துடும். பாகுபதம் வரக்கும் இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு பொரி உருண்டை பண்ணுறது ஒரு ரிஸ்க்கான வேலையாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், உங்கள் பொரி உருண்டை ஹிட்டு தாங்க. மெயினாக பொரி உருண்டைக்கு பாகுபதம் ரொம்பவே முக்கியம். நம்ம உருட்டி பார்த்தா ஜவ்வு மாதிரி இல்லாமல் நல்லா கேண்டி மாதிரி வரணும், அதாவது மிட்டாய் மாதிரி. அந்த பதத்தில் வந்துச்சுன்னா உங்கள் பொரி உருண்டை சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. இப்போது நம்ம வெல்லம் பாகு ரெடி ஆகிடுச்சு. இந்த பதம் வந்தோடனே கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இனி அடுத்து தான் நம்ம ஃபாஸ்ட்டான மெத்தடில் எல்லாமே பண்ணணும். நான் சுக்கு மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்துறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனாலே போதும். தொண்டையெல்லாம் கரகரப்பு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நமக்கு சாப்பிட்றதுக்கும் டைஜஸ்டிவ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. நல்லா எல்லாத்தையுமே கரைச்சி விட்டுருங்க. நம்ம கரண்டியில் எடுத்து பார்த்தா இந்த பக்குவத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்ம பொரியோட எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பர் டேஸ்ட்டாக நம்ம பொரி உருண்டை நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. இப்போ பொரியை நான் 4 கிண்ணி சேர்த்துறேன். நம்ம 4 கிண்ணி அளவு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் தான் எல்லாமே மெஷர் பண்ணணும். 4க்கு 1 பங்கு வெல்லம் சேர்த்துங்க. இது தாங்க அளவு. வெல்லம் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. அதிகமாக சேர்த்துனா திகட்டுற மாதிரி ஆயிரும். 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்திருக்கேன். இந்த பொட்டுக்கடலை சேர்த்தும் போது நம்ம சாப்பிட்றப்போ அங்கே இங்கன்னு கடிக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பொரி உருண்டை வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் கைவிடாமல் கிளறி டக்குன்னு சூட்டோட அதை ஆறுறக்குள்ளே பிடிக்கணும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியான பொரி உருண்டையை ஸ்நாக்ஸுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இதை நீங்கள் 1 மாதம் வரைக்கும் கெடாமல் வெளியிலேயே வச்சுக்கலாங்க. இது அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். பொரி உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் தண்ணியை தடவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி பாருங்கள். கையில் அப்படியே பந்து மாதிரி சூப்பராக இருக்குங்க. ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன வயசில் அந்த பெல்லு சத்தம் கேட்டாலே போதும், நம்ம குடுகுடுன்னு ஓடி போய் சைக்கிள்காரவங்க கிட்ட வாங்குவோம்ல, அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்ன சைஸில் ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். நல்ல கையில் சூட்டோட சூடாக பிடிக்கும்போது அது பார்க்கவும் அழகாக ரவுண்டாக வரும். தண்ணி அதிகமாக தொடாதீங்க, கொஞ்சமாக தொட்டுட்டு 3 உருண்டைக்கு ஒரு தடவை தொட்டாலே போதும், கையில் ஒட்டாமே வரும். உங்களுக்கு இந்த தண்ணி மெத்தட் கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக கையில் அரிசி மாவு தடவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி பாருங்கள். அதுவும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதனால பொரி நமுத்து போயிடுமோன்னு நினைக்காதீங்க. இது தாங்க மெத்தடு. பொரியெல்லாம் நமுத்து போகாது. இதே ஃப்ரெஷ்னஸோட நம்ம கடையில் வாங்குற மாதிரியே சூப்பர் டேஸ்டான பொரி இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே பண்ணிடலாம். இந்த பொரி உருண்டை 2.5 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. இதெல்லாம் நம்ம வெளியில் வாங்கினா எவ்வளோ காஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது. இவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடாக இருந்தால் நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம்ல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் வெளியில் வச்சாலே 1 மாதம் வரைக்கும் கெடாது. இன்ஸ்டன்ட் கிரேவிங்ஸை இது ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொரி உருண்டை பிடிக்குங்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்ச பொரியும் காலி ஆகிடும், நமக்கும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு.
இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இத்தினுண்டு கடிக்கும் போதே நல்லா கறக்கு முறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பொரி உருண்டை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, வீட்டில் உங்களுக்கு ஒரே பாராட்டு மழை தான். இந்த பொரி உருண்டையில் நம்ம சுக்கெல்லாம் போட்டிருக்கிறனால குழந்தைங்களுக்கெல்லாம் ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆகிடும். ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விடுங்க. ஸ்நாக்ஸ் டப்பாவில் ஒன்று கூட மிச்சம் வராதுங்க. அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்போவுமே வெளியில் தானே வாங்கி கொடுக்குறோம். உங்கள் கையால் நீங்களே குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருங்க. அவங்களுக்கு இந்த ஹெல்த்தியான ரெசிபி ரொம்பவே பிடிக்குங்க. வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எல்லா ரெசிபீஸும் ஈஸியாக பண்ணி வீட்டில் முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.